இப்ப என்ன அவங்க உங்களை விட்டுட்டு போயிட்டா உங்க லைஃபே போயிடுச்சுன்னு அர்த்தமா? எல்லாருமே இவ்வளவு வலி வேதனையை கேரி பண்ணிட்டா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. மக்களே, இந்த வீடியோல யாமினிக்காகவும் பேசியிருக்கேன், யாமினியோட லவ்வருக்காகவும் பேசியிருக்கேன். ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ்லயும் ரெண்டு பேருக்குமே ஆறுதலா பேசியிருக்கேன், சப்போர்ட்டிவா பேசியிருக்கேன். அதனால நீங்க ஒரு பையனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி இந்த வீடியோ பார்க்கலாம். நீங்க பையனா இருந்தீங்கன்னா பொண்ணோட எமோஷனை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. நீங்க பொண்ணா இருந்தீங்கன்னா பையனோட வலிய எமோஷனையும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. மொத்தத்துல இந்த வீடியோவை ஃபுல்லா பாக்குற ஒரு பையன் அண்ட் பொண்ணுக்கு நீங்க பண்ற லவ் பத்தின ஒரு சின்ன புரிதல் இருக்கும்னு நம்புறேன். யாமினி சரியான டாக்ஸிக். யாமினி அழுததும் எல்லாரும் யாமினியை சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. பொண்ணுக்காக பேசுறதுக்கு 1000 பேர் வரீங்க, பசங்களுக்காக பேச யாருமே இல்லைன்னு ஒரே கமெண்ட்ஸ். அப்படிலாம் எதுவுமே கிடையாது. யாமினிக்காகவும் பேசுவோம், யாமினியோட லவ்வருக்காகவும் பேசுவோம், ஏன் உங்களை மாதிரி பசங்களுக்காகவும் பேசுவோம். சரி, இப்ப கதைக்கு வருவோம். யாமினி டாக்ஸிக்கான்னு கேட்டா எஸ், யாமினி ரொம்பவே டாக்ஸிக்கா தான் இருந்திருக்காங்க அவங்களோட லவ்ல. இன்னைக்கு வேணா இவங்க அந்த விஷயத்தை நினைச்சு ரிப்பண்ட் ஆகி கஷ்டப்படலாம். ஆனா அந்த டைம்ல அவரோட லவ்வர் இந்த ஒரு விஷயத்தினால ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாரு, ரொம்பவே டாக்ஸிக்கா அவருக்கு ஃபீல் ஆயிருக்கும். அண்ட் யாமினியா அந்த வீடியோல சொல்லியிருக்காங்க, என்ன யாருமே லவ் பண்ணதில்லை, இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் லவ், அதனாலே நான் அவர்கிட்ட ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன், ரொம்பவே அவரை டார்ச்சரும் பண்ணிட்டேன்னு. இந்த ஒரு விஷயம் போதுமே நார்மல் லவ் டாக்ஸிக் லவ்வா மாறதுக்கு. யாமினிக்கு கிடைக்காத அந்த லவ் கிடைச்சதுனால அந்த ஒரு லவ் இவங்களை விட்டு பறி போயிடக்கூடாதுன்ற ஒரே விஷயத்தினால இவங்க ரொம்பவே ஜாக்கிரதையா இருப்பாங்க, ரொம்பவே அலர்ட்டா இருப்பாங்க. அந்த ஒரு ஜாக்கிரதையான விஷயமே இந்த லவ்ல டாக்ஸிக்கா மாறிடும். உதாரணத்துக்கு ஒரு 1 hour பேசாம இருந்தா கூட எங்க இந்த 1 hourல அவன் நம்மள மறந்துட போறான், டைவர்ட் ஆயிட போறான்ற ஒரே காரணத்தினால ஆப்போசிட் சைட்ல அவர் எவ்வளவு பிஸியா இருந்தாலுமே அவருக்கு போன் பண்ணி டார்ச்சர் பண்ணி என்கிட்ட பேச நான் அவனை ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்றது டாக்ஸிக்கான விஷயம் தானே. காலேஜுக்கு போறவங்களோ இல்ல வேலைக்கு போறவங்களோ அங்க போய் படிக்காம இல்ல வேலை செய்யாம இவங்க கால் அட்டென்ட் பண்ணா எப்படிங்க வேலை செய்ய முடியும், படிக்க முடியும்? இதுல யாமினியோட இன்செக்யூரிட்டி அந்த பையனோட ஃப்ரீடம் எல்லாம் தாண்டி அவரோட டெய்லி ரொட்டீனையே டிஸ்டர்ப் பண்ணிடும். இந்த ஒரு சிச்சுவேஷன்ல மிஸ்ஸிங் லவ்விங் கேரிங் எல்லாம் கிடையாது, வெறும் இன்செக்யூரிட்டி மட்டும் தான் இருக்கு. ஆப்போசிட்ல இருக்கவங்கள மூச்சு முட்டை வைக்கிறது ரியல் லவ் கிடையாது, அது டாக்ஸிக் லவ். இதுல இருக்க பெரிய பிரச்சனையே யாமினியோட லவ்வர் யாமினியை அப்போஸ் பண்ணி ஃபைட் பண்ண முடியாது. என்ன ஃபைட் பண்ணாலுமே யாமினி இதுக்கு ரிப்ளையா நான் உன்னை லவ் தானே பண்றேன், மிஸ் தானே பண்றேன், நான் லவ் பண்ண கூடாதா அப்படின்ற மாதிரி இந்த ஒரு டாக்ஸிக்கான விஷயத்தை லவ்வை வச்சு ஜெனரலைஸ் பண்ணிடுவாங்க. அடிக்கிறது, உதைக்கிறது, பிசிக்கலா ஹர்ட் பண்றதெல்லாம் பிசிக்கல் அபியூஸ்னா இந்த மாதிரி பிஸியா இருக்குன்னு தெரிஞ்சும் கண்டினியூஸா கால் அடிக்கிறது, ஃபேமிலி கூட இருக்கும் போது கூட என்கிட்ட பேசணும் டார்ச்சர் பண்றது, ஒரு கால் வெயிட்டிங்ல போனாலும் யார் யாரையோ வச்சு சந்தேகப்படுறது, அவர் கால் எடுக்கலன்னா போதும் உடனே அவர் ஃப்ரெண்டுக்கு கால் அடிச்சு அவர் என்ன பண்றாருன்னு கேட்கறது, இந்த மாதிரி அவர் பிரைவசியில கை வைக்கிறது, சண்டை போட்டு ஒரு நாள் பேசலனாலும் அவர் வேலை செய்யற இடத்துலயே போய் நின்று அவங்க கொலீக்ஸ் முன்னாடியே அசிங்கப்படுத்தி அவரை இன்னுமே டார்ச்சர் பண்றது. இது எல்லாமே தான் பொண்ணுங்க லவ்ன்ற பேர்ல பசங்களை பண்ற டாக்ஸிக் மென்டல் அபியூஸுங்க. சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, இது எல்லாத்தையுமே லவ்ன்ற பேர்ல இன்செக்யூரிட்டியில அந்த பையன் மேல இவங்க திணிச்சிட்டு அவனுக்கு இவ்வளவு மென்டல் டார்ச்சர் தந்துட்டு ஒரு பாயிண்ட்ல இவங்க பண்ண தப்பெல்லாம் இவங்க ரியலைஸ் பண்ணி நான் இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், திரும்ப லவ் பண்ணலான்னு கூப்பிட்டான். அந்த பையன் இந்த விஷயத்தை எப்படிங்க ஹேண்டில் பண்ணுவான், என்னங்க டிசைட் பண்ணுவான்? பசங்க பொண்ணுங்களை லவ்ன்ற பேர்ல பிசிக்கல் அபியூஸ் பண்றாங்கன்னா பொண்ணுங்க பசங்களை லவ்ன்ற பேர்ல மென்டல் அபியூஸ் பண்றாங்க. அதனால லவ்ல டாக்ஸிக்ன்றது பசங்க கிட்டயும் இருக்கு, பொண்ணுங்க கிட்டயும் இருக்கு. பையன் ஒரு பொண்ணோட டாக்ஸிக் லவ் எப்படி ஹேண்டில் பண்ணுவான், என்னென்ன விஷயத்தை ஹேண்டில் பண்ணுவான்றத பத்தி மட்டும்தான் இப்போ யாமினி பக்கம் போலாம். யாமினியோட ஃபீல் எப்படி இருக்கும்? யாமினி டாக்ஸிக்கா லவ் பண்ணியிருந்தாலுமே யாமினி ஒரு பாயிண்ட்ல அந்த ஒரு விஷயம் தவறுன்னு அவங்க பண்ணது டாக்ஸிக் லவ் தான் அப்படின்றது ரிப்பண்ட் ஆகி அதுக்காக அவங்க மனசார வருத்தப்பட்டாங்க. இப்போ நான் பிளே பண்ற வீடியோ யாமினிக்காகவும் யாமினி மாதிரி இருக்க எல்லாருக்காகவும் உங்களோட ஃபீலிங்ஸுக்காக பேசியிருக்கேன். இதை கேளுங்க. யார் இந்த யாமினி அப்படின்னு தெரியாதவங்களுக்காக இந்த விஷயத்த சொல்றேன். லாஸ்ட் வீக் நடந்த நீயா நானா எபிசோட்ல யாமினி அப்படின்றவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. இந்த எபிசோட்ல லவ் ஃபெயிலியர் ஆன கிட்ஸும் ஆப்போசிட் சைடுல அவங்க பேரண்ட்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அதுல ஒரு பார்ட்டிசிபென்ட் தான் இந்த யாமினி. இந்த யாமினி ஒருத்தவங்களை ரொம்ப சின்சியரா லவ் பண்ணியிருக்காங்க, ரொம்ப சின்சியரா லவ் பண்ணியிருக்காங்க, ஓவராவே லவ் பண்ணியிருக்காங்க. அதுதான் பிரச்சனை. அவங்களோட முதல் லவ்வா இருந்ததுனால இவங்க ரொம்பவே அவங்களுக்கு டிபெண்டா இருந்திருக்காங்க. ரொம்ப ஓவர் லவ் அண்ட் கேர் எல்லாமே எக்ஸ்ட்ரீம் லெவல்ல தந்திருக்காங்க. ஒரு பாயிண்ட்ல இவங்க எக்ஸ்ட்ரீமான லவ் தந்ததுனாலேயே ரிசீவிங் என்னது டாக்ஸிக்கா ஃபீல் ஆயிடுச்சு. இதுவே இவங்களோட பிரேக்கப்புக்கான ரீசனாவும் அமைஞ்சிடுச்சு. ஒரு விஷயம், அந்த பிரேக்கப் போட முடியாம யாமினி அந்த பிரேக்கப்ல இருந்து வெளியே வராம ரொம்பவே
தவிச்சிட்டு இருக்காங்க. அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியும் அவங்க எவ்வளவு பெயின் உள்ள கேரி பண்றாங்கன்னு. இந்த ஒரு ரியல் எமோஷனை யாமினி அந்த செட்ல ஷேர் பண்ணதுனால அங்க இருக்க எல்லாருமே யாமினியை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க, யாமினியை கன்சோல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த ஷோவோட ஆங்கர் கோபிநாத்துமே யாமினிக்கு இந்த உலகம் ரொம்ப பெருசு, இந்த உலகம் முழுக்க அன்பு படர்ந்திருக்கு, நீங்க உங்க லவ் லைஃப்லயே அந்த அன்பை போட்டு முடைக்கிறாதீங்க, போய் உங்க வாழ்க்கையை வாழுங்க அப்படின்னு ஒரு நல்ல அட்வைஸ் பண்ணாரு. யாமினி எக்ஸ்ட்ரீமான லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணது தப்பு. அண்ட் பிரேக்கப் ஆனதும் பிரேக்கப்ல இருந்து வெளியில வராம டிப்ரெஷன் ஆகி பெயின்ல தண்ணியை வருத்திக்கிட்டதான் ரொம்ப தப்பு அப்படின்லாம் நான் சொல்ல வரல. அவங்களோட சுச்சுவேஷனும் அவங்களோட வலியும் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எல்லாருக்கும் ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன், நீங்க யாமினியா இருந்தது தப்பு இல்ல, யாமினியா இப்ப இருக்கிறது தான் ரொம்ப தப்பு. இங்க உங்களுக்கு பிடிச்சவங்களை அதிகமா லவ் பண்ணுங்க, கேர் பண்ணுங்க, அது தப்பே இல்லை. ஆனா நீங்க அதிக லவ் அண்ட் கேர் காமிக்கிறதே அவங்க உங்களை வெறுக்கிறதுக்கான காரணமா ஆயிடாம பாத்துக்கோங்க. நீங்க அவங்க மேல அதிகப்படியா காமிக்கிற அன்பு அன்பாதான் அங்க போய் சேருதா இல்ல தொந்தரவா போய் சேருதான்னு புரிஞ்சுக்கிட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. ஈஸியா ஒண்ணு சொல்றேன், இந்த உலகம் ரொம்ப பெருசு, ஆனா இந்த வாழ்க்கை ரொம்ப சின்னது. ஏதோ ஒரு இன்சிடென்ட்டுக்காக இந்த ஒரு வாழ்க்கையை இழந்துடாதீங்க. யாரு இருந்தாலும் இல்லைனாலும் வாழ்க்கை நகர்ந்துட்டே தான் இருக்கும். நீங்களும் அதோட சேர்ந்து நகர்ந்து செல்ல பழகிக்கோங்க. மக்களே, வீடியோ ஃபுல்லா பாத்தீங்களா? இப்போ உங்களுக்கு பையனோட வலியும் பொண்ணோட வலியும் எப்படி இருக்கும், அந்த எமோஷனோட ஃபீல் எப்படி இருக்கும்னு புரிஞ்சுதா? சரி மக்களே, இப்போ நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நீங்க ஒரு பையனா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டாக்ஸிக் லவ்வை வந்து ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? நீங்க யாமினி மாதிரியான ஒரு பொண்ணா இருந்தீங்கன்னா யாமினி ஃபேஸ் பண்ற அவ்வளோ கஷ்டம், அந்த வலி, அந்த நபர் விட்டுட்டு போயிட்டாரு திரும்ப கிடைக்க மாட்டாரு அப்படின்ற ஒரு எமோஷனை ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அப்படி ஃபீல் பண்ணிருந்தா அந்த வலி எவ்வளவு கொடுமையானது கமெண்ட் பண்ணுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.